எக்ஸலண்ட். ஸோ போன கிளாஸில் மாடியூல்ஸ் பற்றி பார்த்தோம். தனித்தனி ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம ஃபங்க்ஷன்ஸை எழுதி அதை வேறு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். அதாவது ஒரு மாடியூலில் இருக்கிற விஷயங்களை எப்படி இன்னொரு மாடியூலுக்கு தெரியப்படுத்த போகிறேன், இன்னொரு மாடியூல் அதை எப்படி உபயோகப்படுத்த போகுது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். ஸோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபைலில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை உபயோகப்படுத்தணுன்னா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதை எங்கெல்லாம் தேவையோ, வேறு எந்த மாடியூல்லலாம் தேவையோ அங்கே என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதை சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம சைட்டில் பார்க்கலாம். ஓகே, எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். ரைட், இப்போது இது ஒரு ஃபைல். ஓகே, இந்த ஃபைலில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு அரே வச்சுருக்கோம், ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம். அதை மந்த்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை லெட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை எக்ஸ்போர்ட்ன்ற வார்த்தையால் முன்னால் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, அதையும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முன்னால் எக்ஸ்போர்ட்ன்ற வார்த்தையால் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதுக்கு முன்னால் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அந்த குறிப்பிட்ட என்டிட்டி வேறு ஃபைலில் இம்போர்ட் பண்ணி உபயோகப்படுத்துறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இந்த மந்த்ஸ் அப்படிங்கிறது இன்டர்னல் ப்ராசஸ்க்கு மட்டும்தான், இதை வேறு யாரும் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னா இது முன்னால் நம்ம எக்ஸ்போர்ட்டு போட தேவையில்லை. ஓகே, சரி. இப்போது இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, சே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னால் எக்ஸ்போர்ட் போட்டிருக்கிறோம். ஸோ நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனுடைய எண்டில் செமிகோலன் தேவையில்லை. ஸோ அந்த பாயிண்ட்டை இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, எக்ஸ்போர்ட் அப்பார்ட் ஃப்ரம் டிக்ளரேஷன்ஸ். ஸோ இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதும்போதே முன்னால் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்படி இல்லாமல் ஒட்டுக்கா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் அப்படின்னு போட்டுக்க முடியும். ஃபங்க்ஷன்லாம் எழுதிட்டு ஒரு 10 ஃபங்க்ஷன் இருக்குது, ஆனால் எனக்கு 3 ஃபங்க்ஷன் தான் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று மேலே எக்ஸ்போர்ட்னு போடலாம், அதுக்கு பதிலாக இந்த மெத்தட்லேயும் போடலாம். இந்த மெத்தடில் சார் நமக்கு என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல பார்த்தேன் அப்படின்னா எந்தெந்த ஃபங்க்ஷனாலிட்டி இதிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம உடனே தெரிஞ்சிடும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சே ஹை அண்ட் சே பை இதை ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயும் போடலாம், பின்னாலேயும் போடலாம், பட் அந்த மாடியூலுக்குள்ளார இருக்கணும். ஓகே, இப்போ இம்போர்ட். சரி, இப்போ இந்த 2 ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம் சார், இதை நான் வேறு ஒரு ஃபைலில் main.jsல யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இம்போர்ட் இந்த ஃபைல் ஃப்ரம் இந்த ஃபைல் கரண்ட் ஃபோல்டரில் ரிலேட்டிவாக கரண்ட் இம்போர்ட் கரண்ட் ஜேஎஸ் ஃபைலுக்கு ரிலேட்டிவாக இந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த பாத்தை நம்ம கொடுத்துட்டு இங்கே வித்தின் கர்லி பிரேஸில் எந்தெந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நான் இம்போர்ட் பண்ணுமோ அதை மட்டும் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சே ஹைன்ற ஃபங்க்ஷனை இங்கேருந்து கால் பண்ணிக்கலாம், சே பை அப்படிங்கிறத இங்கேருந்து கால் பண்ணிக்கலாம். சரி சார், எனக்கு இந்த சே.jsல 100 ஃபங்க்ஷன் இருக்குங்க சார். 100 ஃபங்க்ஷனும் எனக்கு தேவைப்படும், எதை வேணாலும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்போ நான் 100ஐயும் இந்த மாதிரி இம்போர்ட்னு கொடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. அப்போ என்ன பண்ணலாம், இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துடலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு பேர் கொடுக்கணும், ஏபிசி சே என்ன நேமோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா இந்த நேம் டாட் அந்த ஃபங்க்ஷன் நேமை நம்ம கால் பண்ணிக்கணும். அப்போ ஸ்டார்னு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆஸ் கொடுத்து ஒரு நேம் கொடுப்போம். அந்த நேம் கொடுத்துட்டு ஒரிஜினல் ஃபங்க்ஷன், அதாவது எக்ஸ்போர்ட்டட் ஃபங்க்ஷன் நேமை நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம். ரைட், இப்போது இதனால் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. நார்மலாக அப்படின்னா இப்போ நமக்கு தோணும் சார் எல்லாத்தையும் ஸ்டார்னு போட்டலாமே சார் அப்படின்னு. ஆனால் ஏன் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை அப்படின்னா இப்போ வர்ற மாடர்ன் பண்ட்லர் அப்படின்னு இருக்கும். ஃபைனலாக இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பண்டில் பண்ணி அதை கொண்டு போய் தான் நம்ம என்ன பண்ணுவோம், சைட்டில் டெப்ளாய் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி இம்போர்ட் நேம்டாக இம்போர்ட் பண்ணும்போது இப்போ இந்த ஃபைலில் 100 ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, நான் 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த 2 மட்டும் எனக்கு என்னாகும், பண்டிலில் வரும். அப்போ என்னாகும், நமக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த இம்போர்ட் ஸ்டார் அப்படிங்கிறத
மேக்ஸிமம் நம்ம அதிகமாக எங்கேயும் நம்ம பார்க்க மாட்டோம். ஓகே ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணும்போது நான் அதுக்கு பேர் வந்து வேறு நேமும் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சே ஹாய் ஆஸ் ஹாய் அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன அர்த்தம், நான் இந்த சே ஹைன்ற ஃபங்க்ஷனை ஹாய் அப்படிங்கிற நேமில் யூஸ் பண்ண போகிறேன்னு அர்த்தம். சே பை ஆஸ் பை அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நான் இந்த சே பைன்ற ஃபங்க்ஷனை பை அப்படின்ற நேமில் கால் பண்ண போகிறேன்னு அர்த்தம். அப்போ ஃபர்தராக எங்கேயாவது கால் பண்ணணும் என்ன பண்ணுவேன், ஹாய் பாய் அப்படிங்கிற நேமில் கால் பண்ணுவேன். இதே மாதிரி எக்ஸ்போர்ட்லேயும் ஆஸ்னு கொடுக்கலாம். அதை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் சே ஹாய் ஆஸ் ஹாய், சே பை ஆஸ் பாய், இந்த மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னோம்னா இப்போ சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா சே டாட் ஹாய் பாய் அப்படிங்கிற நேம்லேயும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணும்போது நம்ம கர்லி பிரேசஸில் கண்டிப்பாக கொடுக்கணும். பட் அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, அந்த எக்ஸெப்ஷன் தான் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். அது என்ன எக்ஸ்போர்ட் டிஃபால்ட், நான் எந்த பர்டிகுலர் என்டிட்டியை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறனோ அதுக்கு முன்னால் நான் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் என்டிட்டியை கர்லி பிரேஸ் இல்லாமல் நான் என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஸோ கர்லி பிரேஸ் இல்லாமையே இப்போ என்ன ஆகும், இந்த யூசருங்கிறது டைரெக்டாக எனக்கு நான் யூசரில் வந்துடும், அதை நான் கால் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்போது டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா சில டைமில் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அது பேர் கூட இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இம்போர்ட் பண்ணும்போது என்ன நேம் கொடுக்குறனோ அந்த நேமை நான் யூஸ் பண்ணிக்கலான்னு அர்த்தம். இங்கே கர்லி பிரேஸ் போட தேவையில்லை. அப்போ இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, கர்லி பிரேஸ் எப்போ கொடுக்குறோமோ அப்போது இதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் ஒரு முறை எக்ஸிக்யூட் ஆகி தயாராகுது. இந்த கர்லி பிரேஸுக்குள்ளார கொடுக்கறது எல்லாமே என்ன ஆகுனா எக்ஸிக்யூட் ஆகும்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், இங்கே நான் வந்து இம்போர்ட்டுன்னு கொடுக்கும்போதே அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி ரன் பண்ணுறதுக்கு தயாராக மெமரியில் போய் லோட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது இப்போ நான் இந்த சே ஹாய் டாட் ஜேஎஸை ஒரு 4 இடத்துல ரெஃபர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 4 முறை லோட் ஆகுமானா கண்டிப்பாக 4 முறை லோட் ஆகாது. இதில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் லோட் ஆகும். அதனுடைய ரெஃபரன்ஸ் மட்டும் ஃபர்தராக யாராவது இம்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துக்கு எல்லாமே என்ன ஆகும், அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் யூஸ் ஆகிக்கும். அதனால் என்ன ஆகும், நமக்கு மல்டிபிள் லோடிங் இருக்காது, அதே சமயத்தில் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இல்லாமல் ReactJs அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லை. அதனால் இதை ஒரு முறை ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறது தான், நம்ம என்ன தான் ப்ராக்டிக்கலாக பண்ணாலும் இன்டர்வியூவில் என்ன பண்ணோம், தியரிட்டிக்கலாக கேட்கும்போது டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணோம். அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா docs.sHSS.co.inல டாக்குமெண்டேஷன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ட்ரைனிங் கொடுக்குறோம். நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷனையும் படிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.